Building a Second Brain Book Summary. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேஸ். உங்களுடைய இரண்டாம் மூளை உருவாக்கும் அதிசயமான பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஏற்கனவே ஒரு மூளை உடன் பிறந்தவர்கள், அல்லவா? ஆனால் சில நேரங்களில் நம்முடைய மூளை இதுவரை எப்படி வேலை செய்கிறோம் என்று கேட்கும் அளவுக்கு நமது தினசரி வாழ்க்கை கோலாகலமாக மாறிவிடுகிறது. வேலைகளின் அடுக்கு, நினைவுகளின் சிக்கல்கள், முடிவெடுக்கும் குழப்பங்கள், இதை எல்லாம் சமாளிக்க ஒரு ஜாம்பவான் மூளை வேணுமா? அதற்குத்தான் இந்த புத்தகம். இது உங்களுக்கு இன்னொரு மூளை தரப்பதைப் போல அல்ல, உங்கள் ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்க வைக்கும் யுக்திகளை தருகிறது. இப்பயணத்தில் நீங்கள் உங்கள் நினைவகத்தை சீரமைத்து, தகவல்களை மேம்படுத்தி, உங்களின் சோர்வை குறைத்து, உற்பத்தி திறனை எளிதாக பல மடங்கு உயர்த்தலாம். கேள்வி மட்டும் இல்லாமல் கேளுங்கள், கதையாக, விளையாட்டாக புரிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 1, அறிவை குவிக்கும் சவால். நாம் அன்றாடம் தகவல்களின் கடலில் மூழ்கி நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏராளமான தகவல்களை நம் மனதில் சேகரிக்கிறோம். இதன் பாதிப்பு என்னவென்றால், மனதில் அடுக்கடுக்காக நினைவுகள், யோசனைகள் தேங்குவதால் அவற்றை சீராக நிர்வகிக்க முடியாமல் போகிறது. இப்படி நமது மூளை சோர்வடையும்போது நம்மால் எதையும் சரியாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. இதை தீர்க்கும் வழி என்ன? நம் மூளையை ஒருவிதத்தில் நீட்டிக்க ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த புத்தகத்தின் மையக்கருத்து, இரண்டாம் மூளை. இது உங்கள் எண்ணங்களை பாதுகாக்கும் தனித்துவமான முறையை வடிவமைக்கிறது. அத்தியாயம் 2, இரண்டாம் மூளை, புதிய நண்பன். இரண்டாம் மூளை என்பது உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும் ஒரு கருவி. உங்கள் இயல்பான மூளை ஒற்றை முடிவுகள் மற்றும் கற்பனைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் போது, இந்த இரண்டாம் மூளை உங்களுக்கு ஆழமான யோசனைகளையும் விரிவான திட்டங்களையும் அமைப்பதற்கான இடமாக அமைகிறது. நீங்கள் சிந்தனைகளை காகிதத்தில் எழுதினாலும் டிஜிட்டல் கருவிகளில் சேமித்தாலும், இது உங்கள் நினைவுகளை திரட்டும் செயல்பாடாக செயல்படும். நேற்று நான் யோசித்த அந்த அருமையான எண்ணம் என்ன என்று திக்குமுக்காடாமல் உங்கள் இரண்டாம் மூளையில் எளிதாக தேடிக் கண்டுபிடிக்கலாம். அத்தியாயம் 3, கேப்சர், எண்ணங்களை பிடி. நம் மனதில் ஏராளமான யோசனைகள் உருவாகின்றன. அவை மின்னொளி போல தோன்றி மறைவதால்தான் முக்கியமான யோசனைகள் மறந்துவிடுகின்றன. இதற்கு கேப்சர் யுக்தி உதவுகிறது. கேப்சர் என்றால் என்ன? நீங்கள் எந்தவொரு யோசனையையும் உடனடியாக பிடித்து, அதை ஒரு குறிப்பேடு அல்லது டிஜிட்டல் கருவியில் சேமிக்க வேண்டும். எப்படி? உங்களிடம் ஒரு குறிப்பு புத்தகம் அல்லது ஒரு குறிப்பு செயலி, நோட் டேக்கிங் ஆப் இருந்தால், உங்கள் யோசனைகளை உடனடியாக அதில் பதிவு செய்யுங்கள். படிப்பதற்கான புத்தகங்களின் பட்டியல், செய்ய வேண்டிய வேலைகள் அல்லது வந்து சென்ற யோசனைகள் எனவும் பட்டியலிடுங்கள். இந்த முறை சிந்தனைகள் அடங்கி உங்கள் மனம் சுமூகமாக இயங்கும். அத்தியாயம் 4, ஆர்கனைஸ், தகவல்களை ஒழுங்குபடுத்து. நீங்கள் கேப்சர் செய்து சேமித்த தகவல்களை ஒழுங்குபடுத்தும் முறையே ஆர்கனைஸ். இது பாராமுறைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. 1, ப்ராஜெக்ட்ஸ், திட்டங்கள், நீங்கள் தற்போது செய்யும் வேலைகள். 2, ஏரியாஸ், துறைகள், நீண்டகால கவனத்திற்குரிய முக்கிய துறைகள், பணியிடம், குடும்பம், ஆரோக்கியம். 3, ரிசோர்சஸ், ஆதாரங்கள், தகவல்களை ஆதாரமாக சேமிக்கல். 4, ஆர்கைவ்ஸ், பதிவுகள், முடிவடைந்த ஆனால் தேவைப்படும் பழைய தகவல்கள். இந்த அமைப்பு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படும் தகவல்களை எளிதாக அணுகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் 5, டிஸ்டில், முக்கிய தகவல்களை சுருக்கல். நீங்கள் சேகரித்த அனைத்து தகவல்களும் முக்கியமானவையாக இருக்க முடியாது. எனவே
டிஸ்டில் முறை மூலம் அவற்றில் முக்கியமானவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முடிவில் அவற்றின் எசன்ஸ், அதாவது சுருக்கமான சாரத்தை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான பதிவின் சரம்சம் மட்டும் ஒரு சில வரிகளில் எழுதுங்கள். நீங்கள் அதை வேறு வேலைகளுக்கு எளிதாக கையாளக்கூடிய வகையில் வடிவமைக்க வேண்டும். இது உங்கள் தகவல் மேலாண்மையை மிக எளிதாக்கும். அத்தியாயம் 6. எக்ஸ்பிரஸ் எண்ணங்களை வெளிப்படுத்து. சிந்தனைகளை சேமித்ததும் அவற்றை வெளியிடுவதும் முக்கியம். நீங்கள் சேமித்த தகவல்களை செயல்படுத்தும் காலம் வந்துவிட்டது. உங்கள் யோசனைகளை மற்றவர்களுக்கு பகிருங்கள். நீங்கள் ஒரு திட்டம் மேற்கொண்டால் அதை விளக்கமாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் வடிவமைக்கவும். எண்ணங்களை வெளிப்படுத்தும்போது அது ஒரு புத்தகமாகவோ பதிவாகவோ அல்லது ஒரு பிரசன்டாடியோன் ஆகவோ இருக்கலாம். அத்தியாயம் 7. சோர்வில்லாத உற்பத்தி. நீங்கள் தினசரி வேலைகளை புரிந்து கொள்ளும்போது சோர்வில் மூழ்கிவிடுகிறீர்களா? இந்த இரண்டாம் மூளை உங்களுக்கு சோர்வில்லாத உற்பத்தியை உருவாக்கிவிடும். இது உங்கள் மூளையின் அனைத்து மன அழுத்தத்தையும் நீக்கி சீரான வழியில் உற்பத்தி செய்ய உதவும். எப்படி? உங்கள் நேரத்தை திட்டமிட்டு கையாளுங்கள். இரண்டாம் மூளை உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை எளிதாக கிடைக்கச் செய்யும். அத்தியாயம் 8. தகவல் வாழ்க்கை முறை. இது உங்கள் இரண்டாம் மூளை பயணத்தின் உச்சக்கட்டம். நீங்கள் அனைத்து தகவல்களையும் ஒழுங்குபடுத்தி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதை இப்போது உணர்வீர்கள். இது உங்களுக்கு என்ன நன்மை தரும்? உங்கள் சிந்தனை மற்றும் தகவல் மேலாண்மையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். உங்கள் சொந்த முயற்சிகளை மற்றவர்களுக்கு உதவும் ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றலாம். அறிவு நிரம்பிய வாழ்க்கைக்கு உங்கள் இரண்டாம் மூளை நெறி. இந்த புத்தகம் உங்களை உங்கள் சிந்தனைகளையும் அறிவையும் சிறப்பாக மேம்படுத்த வழிகாட்டும். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு கருத்தையும் முழுமையாக சிந்தியுங்கள். இந்த புத்தகத்தை விரிவாக வாசிக்க இந்த கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தி புத்தகத்தை வாங்குங்கள். இதை போன்ற மேலும் சுருக்கங்களை பதிவேற்ற என்னை ஊக்குவிக்க தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.